ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் நியூட்ரிஷன். இன்றைக்கி சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஹெல்த்தி ஏஜிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடுச்சு. ஸோ 70% நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் மூலயமா வரக்கூடிய ஏஜ்னிங் அண்ட் தென் 30% தான் நம்மளுடைய முன்னோர்கள் மூலியமாக வரக்கூடிய அந்த ஏஜ்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த 70% நம்ம கையில் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொதுப்படையாக 11% ஏஷியாவில் மட்டும் ஏஜ்னிங் பாப்புலேஷன் வருஷம் 11% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த டயக்ராமில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த ஏஜிங் பாப்புலேஷன்றதை நம்ம நிறுத்த முடியாது, பட் ஹெல்த்தி ஏஜிங்காக நம்ம மாற்றிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தி அண்ட் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுக்கு ஃபார்முலா தான் நீங்கள் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இதோட சேர்த்து நம்ம நல்ல ஒரு 80% குட் நியூட்ரிஷன் அண்ட் 20% எக்ஸசைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 100% நல்ல ஒரு ஃபிட்டான ஏஜிங், அதாவது வயசாகிறது நிறுத்த முடியாதுங்க, ஆனால் ஹெல்த்தியான ஏஜிங் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? இது இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்தியாவில் 4 பேருக்கு ஒருத்தர் டயபெட்டிக் பேஷண்ட்டாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்களேன், வருஷம் எவ்வளோ பீப்புள் சுகர்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ட் தென் அவங்களுக்கு இதில் லேடிஸ் எவ்வளோ பேர், ஜென்ஸ் எவ்வளோ பேர். இதில் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தான். தனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இன்னும் நம்மளை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.